ஆர்சிபியோட ஜெயிச்சுட்டு அதுக்கு அடுத்த மேட்ச் யார் கூடன்னு வந்து பார்த்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ். குஜராத் டைட்டன்ஸோட இதுக்கு முன்னாடி மோதின மேட்சை மறக்கவே முடியாது. அதுதான் வந்து ஐபிஎல் 2023 ஃபைனல்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா சாய் சுதர்சன் தமிழ்நாட்டால் ஆல்மோஸ்ட் 93 ரன்ஸ் அடித்தார். எப்படா சிஎஸ்கே ஜெயிக்க போகுது அப்படின்னு நிறையா இதில் வந்து 15 ஓவர்ஸ் மேட்ச் மாதிரி மாற்றினாங்க. அப்படி அந்த சமயத்தில் கூட சிஎஸ்கே வந்து ஒரு 2 balls 10 runs to win சமயத்தில் ஒரு 6-4ன்னு அடித்து நம்ம ஜத்து வந்து கலக்கினார். அதுக்கு அப்புறம் குஜராத் டைட்டன்ஸ் அண்ட் சிஎஸ்கே மோதுற நெக்ஸ்ட் மேட்ச் தான் வந்து இந்த மேட்ச். அண்ட் அந்த டீமுக்கும் இந்த டீமுக்கும் என்ன வித்தியாசம்னா, அதில் வந்து ஹர்திக் பாண்டியா வந்து கேப்டனாக இருந்தார். இப்போ வந்து ஹர்திக் பாண்டியா குஜராத் டீமில் இல்லை, அவர் வந்து மும்பை இந்தியன்ஸ் டீமுக்கு மாற்றிட்டாங்க. அதனாலேயே வந்து நிறைய சலசலப்புலாம் வந்து இப்போ ரீசெண்டாக நடந்த மேட்ச்சில் கூட நம்ம பார்த்துருந்தோம். ஓகே, இப்போ அவங்க வந்து எவ்வளோ ஃபார்மில் இருக்காங்க. ஸோ குஜராத் டைட்டன்ஸ் அண்ட் மும்பை இந்தியன்ஸ் மேட்ச்சில் கூட வந்து பார்த்திங்கன்னா குஜராத் தான் வந்து ஜெயிச்சிட்டாங்க. மும்பை இந்தியன்ஸ் வந்து இன்னும் இந்த வருஷமாக வந்து அவங்க ஃபார்மில் இல்லையோன்னு யோசிக்க தோணுது. ஏன்னா அவங்க வந்து அந்த மேட்ச்சை வந்து நினச்சிருந்தா ஜெயிச்சிருக்கலாம். இவர் ஹர்திக் பாண்டியாவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11 runsல அவுட் ஆகிட்டார். அவருக்கு இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஸ்கோரே இல்லை, பட் அவர் அவுட் ஆகிட்டார் அப்படின்றத பார்க்க முடிஞ்சுது. சிஎஸ்கேவோட முந்தின மேட்ச், அதாவது ஆர்சிபியோட ஆடின மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்சிபியோட பேட்டிங் லைனப்லாம் வந்து பார்க்கும்போது சவுத் ஆஃப்ரிக்காவுடைய ஃபாஃப் டூப்ளிஸு, அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியாவுடைய மேக்ஸ்வெல்லு, நம்ம இந்தியாவுடைய விராட் கோலி, அவரும் வந்து செம்ம ஃபார்மில் இருந்தார். ஏற்கனவே இப்போ ரீசெண்டாக ஆன மேட்ச் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இந்தியா மேட்ச்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக ஆடினார். ஸோ அதனால் வந்து அவர் பயங்கரமாக ஆட போகிறாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் இருந்தது. இது போக வந்து ஆர்சிபியோட அந்த உமன்ஸ் டீம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கப்பே அடிச்சிட்டாங்க. 15 வருஷமாக ஆர்சிபி மென்ஸ் டீம் செய்யாது ஆர்சிபி உமன்ஸ் டீம் வந்து அவங்களுடைய 2வது சீசன்லேயே வந்து ஜெயிச்சிட்டாங்கன்னு அது ஒரு சரித்திர சாதனையாக வந்து பேசப்பட்டது. எப்படா ஜெயித்தாங்க அப்படின்னு நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக விசாரித்து பார்க்கும்போது தான் தெரியுது, உமன்ஸ் டீமில் சிஎஸ்கே டீமே இல்லையா. ஒருவேளை இருந்திருந்தால் நம்ம மேபி அந்த சிஎஸ்கே வந்து ஜெயிச்சிருக்கலாம். சரி, அது விடுங்க, அது சின்ன அளவில் நடக்கிறது. நம்ம வந்து மென்ஸ் டீமுக்கே வரோம். அவங்களுடைய பவுலிங் லைனை பார்த்தீங்கன்னா செம்ம காமெடியாக இருக்குது. ஏன்னா அதில் வந்து ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான பவுலர்ஸே கிடையாது. அவங்க எவ்வளோ தான் பேட்டிங்கில் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்தாலும், அவங்க வந்து எவ்வளோ தான் ஸ்கோர் அடித்தாலும் கண்டிப்பாக அதுக்கப்புறம் பவுலிங் போடும்போது அந்த ரன்ஸை வந்து இன்னொரு ஆப்போசிட் டீம் வந்து ஈஸியாக எடுத்துடலாம். ஏன்னா அவங்களுடைய பவுலிங் லைனப்பே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வீக்காக இருக்குது. அதை பார்க்கும்போது அப்பா புலிகேசி அப்படின்னு தான் வந்து நமக்கு யோசிக்க தோணுது. கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக ஈசாலா கப் நம்தேன்னு வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த உமன்ஸ் டீம் வந்து அதை ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஈசாலா கப் நம்து அப்படின்றத வந்து மாற்றி சொல்லிட்டாங்க. அந்தளவுக்கு அவங்க வந்து ஜெயிச்சிட்டாங்க, ப்ரூவ் பண்ணிட்டாங்க. சரி, ஆனால் மென்ஸ் டீமை பொறுத்த வரையும் ஈசாலா இல்லை, ஆல் சாலாவும் கப்பு சிஎஸ்கே தான். ஆல்ரெடி ஏகப்பட்ட கப்பு அடித்தாச்சு. இந்த வருஷமும் ஃபைனல்ஸு சென்னையில் தான் நடக்குது, சிஎஸ்கே தான் ஜெயிக்க போகுது அப்படின்றது தான் வந்து நமக்கு ஃபீல் ஆகுது. ஹர்திக் பாண்டியா இல்லாத ஒரு குஜராத் டைட்டன்ஸுன்றது கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் வீக்கான ஒரு டீம் தான். பட் அங்கே 2 பேர் செம்ம ஃபார்மில் இருக்காங்க. ஒன்று சுபம் கில் அண்டு சாய் சுதர்சன். இவங்க வந்து அவங்களுடைய பேட்டிங் பண்ணி பயங்கரமாக ஸ்கோர் ஏற்றி விட்ருவாங்க. போடாட்டி வந்து பார்த்திங்கன்னா 93 runs சாய் சுதர்சன், அவர் ஒரு தமிழ்நாட்டால் தான், அவர் வந்து சூப்பராக பேட்டிங் ஆனார். ஸோ இவங்க 2 பேரையும் வந்து அவுட் ஆகினா மட்டும்தான் வந்து சிஎஸ்கே வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்ட்ரகிள் இல்லாத ஒரு மேட்சாக அது வந்து போகும். குஜராத் டைட்டன்ஸோடைய முன்னாள் கேப்டன் ஹர்திக் பாண்டியா வந்து இப்போ வந்து மும்பை இந்தியன்ஸோட கேப்டன். அவரை ஸ்டேடியமில் ஆடும் போதெல்லாம் வந்து நிறைய பேர் அங்கே இருக்கிற மக்கள்லாம் வந்து பூ பண்ணாங்க. எதனாலன்னா அவர் கேப்டனாக இருக்கிறது நிறைய பேருக்கு பிடிக்கல. அவர் வந்து வேறு டீமுக்கு போனோம், இல்லைனா இங்கே கேப்டனாக இருக்கக்கூடாது, மும்பை இந்தியன்ஸை பொறுத்தவரையும் ரோஹித் சர்மா தான் வந்து கேப்டனாக இருக்கணும் அப்படின்ற ஃபீல் தான், அந்த சென்டிமெண்ட் தான் வந்து நிறைய பேர்கிட்ட இருந்தது. ஸோ ஒன்றும் இல்லை, ஸ்டேடியமில் ஒரு நாய் ஒன்று உள்ளே ஓடிச்சு, உடனே அதை பார்த்துட்டு எல்லாம் ஹர்திக்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அந்தளவுக்கு அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அவர் என்ன பண்ணார், அவரை பாட்டு செலக்ட் பண்ணி ஒரு பேமெண்ட்டை கொடுத்துட்டு நீங்கள் வந்து இந்த டீமை லீட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கு அவர் என்ன பண்ணுவார். ரோஹித் சர்மாவே வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு 2 சீசனாக லைக் மும்பை இந்தியன்ஸோடைய ஓவரால் பர்ஃபார்மன்ஸே வந்து ரொம்ப சுமாராக இருந்தது. அதுதான் மெயின் ரீசன் அவரை வந்து கேப்டன்லேருந்து ரிமூவ் பண்ணதுக்கு. ஸோ தட் அவருடைய பேட்டிங் ஃபார்மில் அவர் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். அவர் பேட்டிங் வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணார்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திக்கலாம், அவர் வந்து கேப்டன் ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்துகிட்டு அவருடைய பேட்டிங்கும் அவர் ரொம்ப லைக் ஒரு கன்சிஸ்டண்ட்டாக இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் கொடுக்குது. அது உண்மை தான். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பல சமயம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ட்ரீம் 11 விளாடுவேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மா வந்து கேப்டன் போடுவேன். அன்றைக்கின்னு பார்த்து அவர் வந்து டக் ஆகிடுவார். என்னடா இது மாதிரி நிறையா வாட்டி ஆகும். அப்புறம் கடுப்பாயிட்டு வேணாம்பா இவர் ஆட மாட்டார் போல்,
இவரை வந்து டீம்லேயே போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவர் இல்லாமல் வந்து வேறு ஒரு டீமை போடுவேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் அன்றைக்கின்னு பார்த்து ஒரு 100 அடிப்பார். இந்த மாதிரி அவருடைய பேட்டிங் எப்போ ஆடுவார் எப்போ ஆட மாட்டாருன்றதே வந்து ரொம்ப குழப்பமாக தான் இருக்குது. அவரே நினச்சா தான் ஆடுவார் அப்படின்ற ஒரு ஃபீல் தான் வந்து கொடுத்தது. இது வந்து ஒரு சாதாரண ஒரு ஃபேண்டசி ஸ்போர்ட் கேம் ஆடுற எனக்கே வந்து ஒரு சோதனையாக இருந்ததுன்னா, மும்பை இந்தியன்ஸ் ஓனர்ஸ்க்கு அது எவ்வளோ பெரிய சோதனையாக இருக்கும். அதுதான் ஒரு மெயின் ரீசன் அவரை வந்து கேப்டன்லேருந்து கொஞ்சம் இறக்கி நீங்கள் வந்து பேட்டிங்கில் ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்ற ஒரு லெவலுக்கு வந்து அவங்கள வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம சிஎஸ்கேவுடைய பவுலிங் லைனப்னு வந்து பார்த்திங்கன்னா ஓகே, நல்லா ஸ்ட்ராங்கான பிளேயர்ஸ் தான் வந்து இருக்காங்க. பார்த்திங்கன்னா நம்ம ஜடேஜா அவர் நல்லா பவுலிங் போடுவார். அதுக்கப்புறம் முஸ்டாஃபிசூர் ரஹ்மான் அவர் வந்து பார்த்திங்கன்னா 4 விக்கெட் எடுத்தார். அது ஒரு நல்ல விஷயம். தீபக் சஹார் ஆல்ரெடி அவர் வந்து லைக் ஓப்பனிங் ஓவர்ஸ்லாம் அவர் வந்து போட்டு பயங்கரமாக கண்டெயின் பண்ணுவார். அது ஒரு நல்ல விஷயம். இந்த துஷார் தேஷ்பாண்டேன்னு ஒருத்தர் இருக்கார். அவருடைய பவுலிங் தான் வந்து போன வாட்டி வந்து பெருசாக எடுபடலை. அவருடைய எக்கனாமியும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக தான் வந்து இருந்தது. ஒரு 11% அப்படின்ற மாதிரி வந்துச்சு. அவர் மேபி அடுத்த வர மேட்ச்சில் அவர் வந்து நல்லா போட்டார்னா அது கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் போகும். அதே மாதிரி இன்னொரு அந்த ஸ்ரீலங்கன் பவுலர் இருக்கார். அவருமே வந்து நல்லா தான் போடுவார். போன வாட்டி பெருசாக விக்கெட் எடுக்கல. கண்டிப்பாக இனி வர மேட்ச்சில் அவர் வந்து நல்லா விக்கெட் எடுப்பார் அப்படின்றத வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு பேலன்ஸ்டான ஒரு டீம் தான். கண்டிப்பாக லைக் அதிகமாக ரன்ஸ் விடாமல் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து சிஎஸ்கே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. மோஸ்ட்டாக இங்கே நம்ம சென்னையில் நடக்கிற எல்லா மேட்சும் வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்கே அந்த ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ்னால அவங்க வந்து கண்டிப்பாக வின் ஆகிறதுக்கு தான் வந்து 99% வாய்ப்பு இருக்குது. வேறு ஊரில் போய் ஆடும்போது மேபி அதில் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கான். ஸோ 1-2 மேட்ச் தோற்றாலும் கண்டிப்பாக வந்து ஃபைனல்ஸ் வரையும் வந்துடலாம். அதுக்கப்புறம் ஃபைனல்ஸ்ன்றது எப்படி நடக்கும்ன்றது அந்த பரபரப்பு இருக்கும். அது நம்ம சேப்பாக் ஸ்டேடியம்லேயே நடக்கிறதுன்றது தான் வந்து ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா எப்போ அந்த ஒரு நரேந்திர மோடி ஸ்டேடியம்ன்ற அந்த ஒரு பிரம்மாண்டமான ஸ்டேடியம் அகமதாபாத்தில் திறந்தாங்களோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பெரிய பெரிய மேட்ச்சு எல்லா முக்கியமான மேட்ச்சு இந்த ஓப்பனிங் செரிமனி க்ளோசிங் செரிமனி எதாக இருந்தாலும் அங்கே தான் அப்படின்ற மாதிரி அங்கே கொண்டு போய் வச்சிடுறாங்க. என்னடா அது நம்ம சேப்பாக் ஸ்டேடியம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஒரு ஹிஸ்டாரிக்கான ஒரு ஸ்டேடியம் இங்கே வந்து வைக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்ற ஒரு வருத்தம் இருந்தது. பட் அந்த வருத்தம் இனிமேல் இருக்காது. ஏன்னா இங்கேயும் வந்து சேப்பாக்கும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ரீமாடல் பண்ணிட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் வேர்ல்ட் கப் மேட்ச்சுக்காக நான் அங்கே போயிருந்தேன். செம்மையான இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ வந்து பார்த்திங்கன்னா சேப்பாக் ஸ்டேடியம் லைக் ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் எப்படி இருக்குமோ அது மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டில் இருக்குது. முன்னே இருந்த மாதிரி இல்லை. முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த பில்லராக இருக்கும். என்னடா அது ஏதோ நாய்க்கர் மகாலில் வந்து உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும். பட் அந்த பில்லர் எல்லாம் தூக்கிட்டு செம்ம லேட்டஸ்ட்டாக வந்து டிசைன்லாம் பண்ணி வச்சு சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த வீடியோவில் சொல்ல நினச்சது. மீண்டும் ஒரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from Murugan Sago. Do subscribe to the channel, guys. Bye.